Everyone, Assalamu alaikum. Ramadan day 12 இஃப்தார் ஈவினிங். இன்னும் இஃப்தாருக்காக திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தேன். அந்த டைமில் எனக்கு கொரியர் வந்திருந்தது. ஸோ அதை வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. வந்த உடனே வாங்கிட்டு வந்த பொருள் அப்படியே வச்சுட்டு பார்சல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டோர் பிளான் பார்த்தேன். அதில் எனக்கு இந்த பாம் ட்ரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். இது பிளாஸ்டிக் தான், ஆனால் லுக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்தது. அப்புறம் என்னோட கிச்சனில் ரொம்ப பெரிய ஹெல்ப்பர் வந்து இப்போது சிஃப் தான். சிஃபுக்கு அப்புறம் ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னா இவங்கள நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க. ஆயில் கிரீஸாக அப்படியே எடுக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். சிஃபுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேக்கோ ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்துருந்துச்சு. நோம்பு நாளில் பொரிக்கிறது வறுக்கிறதுன்னு ஒரு எண்ணெய் பிசுக்கு ஆயிடுது. ஸோ அதனாலே வாங்கினேன். இந்த பொருளெல்லாம் அப்படியே வச்சா எப்படி, அதை எடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஏதாவது லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ரெடி டு ஈட் அப்புறம் குக் டு சர்வ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ மைண்டு. எதுவும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. அதனால இந்த பராட்டா, ரெடிமேட் பராட்டா, இந்த ரெடிமேட் பாயசம் மிக்ஸு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கஞ்சி வாங்குறதுக்கு இன்றைக்கி சுத்தமாக தோணவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தலைவலியும் இருந்துச்சு. அதனால் பள்ளிவாசல் கஞ்சி வாங்கலை. எனக்கு இங்கே பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டுங்க வந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மல்லிப்பூ பார்த்தேன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மல்லிப்பூ வந்து ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் அந்த நந்தியாவட்டை, அரும்பு, முல்லை இந்த மாதிரி தான் இருந்தது. மல்லி மட்டும் காணும். என்னன்னு கேட்டப்போ கிலோ வந்து 12,000 விற்கிதுக்கா, அதனால் நாங்கள் கொண்டு வரல அப்படின்னாங்க. எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்துட்டேன், அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இருந்த தலைவலிக்கு மல்லிப்பூ வாங்கி தலையில் வைக்க முடியல, தூக்கி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிற மாதிரி இருந்தது. வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னத்தை ஆர்கனைஸ் பண்ணாலும் எனக்கு திருப்தி இருக்காது. நான் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் வரமாட்டேங்குது. சில பேர் வீட்டுக்கெலாம் போனேன் அப்படின்னா கிச்சன் ரொம்ப அப்படியே நீட்டாக, நீங்கள் சமைப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டிப்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிட்டு போங்க. வேலையை முடிக்கிறதுக்கும் எனக்கு இஃப்தார் டைமுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தண்ணி, டேட்ஸு, கஞ்சி இதை வச்சு நோம்பு திறந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். ஃப்ரெண்டு எனக்கு இஃப்தார் டைமுக்கு கரெக்டாக முட்டை பச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அடுதே அப்படின்னு இருந்தது. டே 12 எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி